வெல்கம் டு எஸ்டி ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி வீடியோவில் ஒரு பியூட்டிஃபுல்லான நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து நான் வந்து பேக் வந்து பேட்டர்ன் போட்டு வச்சுருக்கேன். பேட்டர்ன் போட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நெக் ஷேப் வந்து வரைஞ்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் சைடில் வந்து யோக் பேட்டர்ன் வருது. அந்த யோக் பேட்டர்னுக்கு அந்த சைடில் அந்த லென்த் வந்து 3 inches வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த மாதிரி தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நான் அதுக்கப்புறமா நம்ம லைனிங் கட் பண்ணும்போது நம்ம எங்கெங்கே எக்ஸஸாக தையலுக்கு சேர்க்கணுமோ அதை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பேட்டர்னை வச்சு அப்படியே வரைகிறேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தையலுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். தையலுக்கு வந்து இங்கே மேலே இந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு தையலுக்கு இங்கே பாருங்கள் 6 inch நான் சேர்ப்பேங்க. இங்கே 6 inch தையலுக்கு சேர்த்துக்கணும். அதே மாதிரி மேலே யோக் பார்ட் வரையும் போதும் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்க்கணும். ஃபஸ்ட்டு யோக் பார்ட் ஃபுல்லாக நான் வரைஞ்சிட்றேன். வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த நெக்கு வருது பார்த்திங்களா, நெக்குக்கு கீழே மட்டும் நம்ம இங்கே இந்த இடத்துலேருந்து வளையும் போது இந்த இடத்துலேருந்து நம்ம 6 inch தையலுக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்தா போதும். இங்கே வந்து மேலே வந்து நமக்கு ஆல்ரெடி 6 inch இருக்கும் தையலுக்கு. அதனால் இந்த கீழே மட்டும் நம்ம 6 inch சேர்த்தா போதும். இப்போ இந்த பேக் பார்ட்டை கட் பண்ணி எடுத்துடலாம். அதுக்கப்புறம் இந்த லைனிங்கை மெயின் கிளாத்தில் வச்சு நான் அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். யோக் பார்ட்டுக்கு மட்டும் அவங்க சாரீலேருந்து கிளாத் எடுத்து வைக்க சொல்லியிருந்தாங்க. சாரீ வந்து க்ரீன் கலர்னால அந்த யோக் பார்ட்டை நான் க்ரீன் கலர் லைனிங்கில் ஒரு தடவை நான் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் லைனிங்கை அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிங்க் கலர் லைனிங் வச்சு பைப்பிங் வச்சு தைச்சி திருப்பியிருப்பேன். இந்த மாதிரி சாரீலேருந்து கிளாத் எடுத்து வச்சு தைக்கும்போது அந்த சாரீ என்ன கலரோ அந்த லைனிங்கை ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொடுக்குற லைனிங்கை எப்பவும் போல் கொடுத்தீங்கன்னா நமக்கு வந்து வெளியே வந்து இந்த லைனிங்கோட கலர் வந்து வெளியே தெரியாது. இதுதான் அவங்களுக்கு பார்க்குறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். கலர் வந்து எந்த டிஃப்ரெண்ட்டும் இல்லாமல் நமக்கு அதை சேம் கலர் அப்படியே கிடைக்கும். பைப்பிங் அதுக்கப்புறம் திருப்பிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்துட்டிங்கன்னா பைப்பிங் வந்து நல்லா நீட்டாக உட்காரும். அதுக்கப்புறம் பேக் பார்ட்டில் கீழே வந்து அந்த ரவுண்ட் ஷேப்பில் மட்டும் பைப்பிங் கொடுத்துட்டு தச்சு திருப்பிக்கிறேன். தச்சு திருப்பிட்டு கீழே வந்து பட்டியில் மடித்து அடித்து இந்த பார்ட்டை வந்து ரெடி பண்ணிடுறேன். இந்த மாதிரி பேக் பார்ட் ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே யோக் பார்ட்டை வச்சு அட்டாச் பண்ணிடுறேன். இந்த யோக் பார்ட்டை அட்டாச் பண்ணதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பின்னாடி வந்து டாட் பிடிச்சிருங்க. டாட் பிடிச்சதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி பாட்லி பட்டன்ஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து நெக்கில் வச்சு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுறேன்.
இந்த பாட்லி பட்டன்ஸ் அடித்ததுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு சிம்பிளான ஹேண்ட் ஒர்க் இருக்குது. அதுக்கு வந்து நான் வந்து என்னென்ன பொருள் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஃப்ளவர் மாதிரி சீக்வென்ஸு, இது வந்து பெட்டல் மாதிரியான சீக்வென்ஸு, அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸு, பிங்க் கலரில் சுகர் பீட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நெக்கில் ஃபஸ்ட்டு அந்த லீஃபையும் சுகர் பீட்ஸையும் யூஸ் பண்ணி பார்டர் மாதிரி ஒரு லைன் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நெக்கை ஒட்டி அந்த யோக் பார்ட்டில் ஃபுல்லாக இதே மாதிரி பார்டர் லைன் மாதிரி கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர் சீக்வென்ஸை யூஸ் பண்ணி அதில் ஒரு நடுவில் வந்து சுகர் பீடு வர்ற மாதிரி அங்கங்கே ஒன்று ரேண்டமாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த டிசைன் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.